நேற்று நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த போது எனது அம்மா அதிகாலை 4:50 மணிக்கு வந்து என்னை எழுப்பினார். நேற்றுதான் குன்னூர் சென்று விட்டு நள்ளிரவு வந்து அயர்ந்து தூங்கிய நான் திடுக்கிட்டு எழுந்தேன். வீடு முழுக்க ஒரே புகை மயம். ஏதோ கருகிய வாடை வேறு. அம்மாவின் அறைக்குள் இருந்து புகை வெளியே வந்து கொண்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்தால் எனது அழகிய விவோ போன் கருகிக் கொண்டிருந்தது. கையால் தொட முடியாத அளவு சூடு வேறு. நெருப்பை போன்று செம்பழுப்பு நிறத்தில் கனன்று கொண்டிருந்தது. நல்ல வேளையாக அம்மா மின்சார இணைப்பை துண்டித்துவிட்டுத்தான் என்னை எழுப்பியிருந்தார். அவசரமாக நான் முதலில் சமையலறைக்கு சென்று புகை வெளியேற்றும் எக்ஸாஸ்ட் மின்விசிறியை ஆன் செய்து அந்த அறையின் சன்னல்களை சாத்தினேன். அப்போதுதான் புகை மண்டலம் வெளியேறும் என்பது இயற்கையின் விதி. கிட்டத்தட்ட 10 நிமிடம் ஆனது இயல்பு நிலைக்கு வர. நல்ல வேளையாக அந்த இடத்தில் துணிமணிகள் ஏதும் இல்லை. அது எனது கணினி மேசை என்பதால் இருந்திருந்தால் ஒரு தீ விபத்தாக அது மாறியிருக்கக்கூடும். நான் செய்த தவறு பாஸ்ட் சார்ஜரில் போட்டுவிட்டு உறங்கியதுதான். இத்தனைக்கும் அது அந்த செல்பேசியின் ஒரிஜினல் சார்ஜர் தான். இப்போது வரும் செல்பேசிகளில் ஒரு மணி நேரத்தில் 90% சார்ஜ் ஏறிவிடும் என்று மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் அந்த விரைவுதான் ஆபத்தாகவும் மாறிவிடுகிறது. எனவே இனிமேல் இரவு தூங்கும் போது உங்கள் செல்பேசியை சார்ஜ் போட்டுவிட்டு தூங்காதீர்கள். அதிகாலை அல்லது பகல் நேரத்தில் மட்டும் மின்னேற்றம் செய்யுங்கள். எங்கோ நடப்பதை நியூஸாக நானும் பலமுறை படித்திருக்கிறேன். நான் நமக்கே நடக்கும் போதுதான் அது எவ்வளவு ஆபத்தான ஒன்று என்று புரிய வருகின்றது. எனவே நீங்களும் இனிமேலாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. உங்கள் குழந்தைகளுக்கும் இதை தெரிவித்து விடுங்கள். இன்றைய இளையவர்கள் தான் செல்பேசியை சார்ஜ் செய்து கொண்டே இரவில் பேசி அப்படியே உறங்கியும் விடுகின்றனர். இந்த ஆபத்தை உணராமல்